பிரியா ஃபேஷன்லேருந்து இந்த saree எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந் இதில் யானை ஓடுது, குதிரை ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த மாதிரி வீணை வச்சு வாசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், வீணை வச்சு ஒரு ஆலமரத்தில் வாசிச்சுட்டு இருக்காங்களா. அப்புறமா வந்து யானை இருக்குது. எங்கே அது யானை? யானை, முயல், இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சிஸ்டர். இது ரொம்பவே இந்த 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 சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இந்த இந்த ஒரு கிளாத்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் சம்மர் டைம்லேயும் நீங்கள் இது போட்டுட்டு போகலாம். இப்போல்லாம் கொளுத்துது, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பார்க்க நல்ல கிராண்டாகவும் இருக்கணும், நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலும் இருக்கணும். நமக்கு அந்த ஸ்கின்னை போட்டு இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு ஒரு saree வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரும் சரி, அந்த கலை நாணயமா என்னவோ சொல்வீங்களே, கலைநயத்தோட வந்து இந்த saree வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. கிளாத்தோட குவாலிட்டியும் சரி, கலரும் சரி, சூப்பர் டூப்பர் டாப் டக்கர்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.